சிந்தாமணி ரோஹிணியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க ஆண்டி அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு எங்கள் சிந்தாமணியை உட்கார வைக்கிறேன். ரோஹிணி காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பேசும் செய்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பேசிட்டு போகலான்னு தாம்மா வந்தேன்னு சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் செய்கிறாங்க. எங்கள் ரோஹிணியும் இல்லை எனக்கும் உங்கள் மேலே ஒரு சின்ன வருத்தம் தான் ரோஹிணி சொல்ல. தெரியுமா மனோஜ் உள்ளே போனதுனாலயா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அதுவும் உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லி கேட்க. எனக்கு தெரியும் ஆண்டி, ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஃபினான்சியல் அவர் நீங்கள் சொல்லி தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணதா அப்படின்னு சொல்லும்போதும் அந்த முத்துவும் மீனாவை தான் ஏதோ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் மாமா என்னை நம்பாமல் இருக்கேன்னு அங்கே சிந்தாமணி கேட்க. சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜை உன் பக்கம் வரவழைக்கிறதுக்கு நீ ஏதாவது ஒரு வகையில் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அந்த மனோஜும் உன்னை கண்டுக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாஸ்டர் தாம்மா. மாஸ்டரை முதல்ல மனோஜ் கிட்டேருந்து நீ பிரிக்கணும். அதுக்கான வேலையை மட்டும் பாருமா. அதுக்கப்புறமா மனோஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டே சேர்ந்துருவான். ஃபஸ்ட்டு எங்கே எதை வெட்டி விட்டா இங்கே எது நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொல்லி உனக்கு தெரியணும் இல்லை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அங்கே ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க சிந்தாமணியும். சிந்தாமணி சொன்னதை கேட்டதுமே ரோஹிணியும் சரிங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஆண்டி என்ன முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு அங்கே ரோஹிணி கேட்க. அதுக்கு சிந்தாமணியும் உங்கள் அம்மா உங்கள் அம்மா கிட்ட தான் நான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அம்மா இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கடைக்கு போனேன். இங்கே லட்சுமி உள்ளே வராங்க. வாங்க உள்ளே வாங்க இருங்க காஃபி போட்டு வரேன்னு சொல்ல. அம்மா அதெல்லாம் நான் காஃபி போட்டு கொடுத்துட்டேன், உங்ககிட்ட தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க வாமா அப்படின்னு ரோஹிணி கூப்பிடுறாங்க. ரோஹிணியுடைய அம்மாவும் பக்கத்தில் வர உடனே சிந்தாமணி உட்கார்ந்துருந்தவங்க கிளம்பி நின்று அவங்க பக்கத்தில் போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும் தான் வந்திருக்கேன். இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் உங்ககிட்ட நான் இதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க ஆண்டி, எந்த உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணுறேன். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எனக்கு எவ்வளவோ பெரிய உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நான் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேனா சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல. நீ செஞ்சிருவ ரோஹிணி, உன் மேலே நம்பிக்கை இருக்கானா உங்கள் அம்மா செய்யணுமேன்னு சொல்லும்போது சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் அந்த ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு உடனேயே அங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க அந்த மீனா ஏதோ பெண்களுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கான். அதாவது வேலை இல்லாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இவந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவளே ஒரு சொந்தமான தொழிலை ஆரம்பித்து அது மூலமாக வேலை வாய்ப்பு கொடுக்குறா. இந்த சங்கத்து மூலமாக அந்த அறிவிப்பும் வந்திருக்கு. இது உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லலாம். தெரியும் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்கள் அம்மா போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. எங்கள் அம்மாவா ஏன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அந்த மீனா இந்த வேலைவாய்ப்பை அறிமுகப்படுத்தி அதில் அனுப்பி இப்போது அது மூலமாக எனக்கு பெரிய ஒரு நல்லது நடக்கணும். அது எல்லாமே உங்கள் அம்மா கையில் தான் இருக்குது. உங்கள் அம்மாவை அந்த மீனை ரொம்ப நம்புறாள். உங்கள் அம்மாவை நிச்சயமாக அவள் நம்புவான்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனால தான் உங்கள் அம்மாவை அனுப்பலான்னு நானும் முடிவு பண்ணினேன். எனக்கும் நிறைய ஆட்கள் இருக்காங்க, நம்பிக்கையான ஆட்கள் எனக்கு இருக்காங்க. ஆனால் அங்கே மீனாவுக்கு நம்பிக்கையான ஆட்கள்னு சொல்லிட்டு நிச்சயமாக யாருமே இல்லை. அப்படி நம்பிக்கையான ஆட்களை என்னால் விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் உங்கள் அம்மா மூலமாக எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லவும் செய்கிறாங்க. என்ன ஆண்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே ரோஹிணியும். அதுக்கு இல்லை அந்த மீனா புதுசாக ஒரு 50 பெண்களுக்கு மேலே வேலைக்கு எடுக்கிறா. எதுக்குன்னா இந்த வீணா போன பூக்களை வச்சு அகர்பத்தி செய்கிறதுக்கான வேலை தான் அது. அந்த வேலையில் உங்கள் அம்மா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். எனக்காக இந்த உதவியை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்படியே அந்த மீனாவுடைய நம்பிக்கைக்கு உரியவங்களாக மாறி இனிமேல் அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுபோக அந்த மீனாவுடைய கையெழுத்து எனக்கு ஒரு பேப்பரில் வாங்கியே கொடுக்கணும். இது உங்கள் அம்மாவால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்காக தான் நான் இப்போ உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது ரோஹிணியை அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ரோஹிணியோடைய அம்மா இங்கே ரோஹிணியை பார்த்து முறைக்க. நிச்சயமாக ஆண்டி எங்கள் அம்மா எனக்காக இந்த விஷயத்த செய்வாங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா அம்மா செய்கிற இந்த விஷயத்தில் தான் இந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டிய வாழ்க்கையை அடங்கியிருக்கு அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்ல. கரெக்டாக சொன்னம்மா ரோஹிணி, இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறமா மனோஜ் விஷயத்தையும் விஜயா மாஸ்டர் விஷயத்தையும் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு அங்கே நின்றுட்டு சிந்தாமணி சொல்ல. இதை கேட்ட ரோஹிணிக்கும் மனசு முழுக்க சந்தோஷமாக தான் இருக்கு. சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பி போக என்னடி அவங்க மீனா வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக என்ன இந்த மாதிரி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. நீ செஞ்ச அதே தப்பை நானும் செய்யணுமான்னு சொல்லும்போது அம்மா ஒரு பொண்ணுன்னா என் வாழ்க்கைக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா. இங்கே பாருமா இந்த விஷயத்தில் நீ மறுப்பு பேசாமல் நீ செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா இதை நீ எனக்காக செஞ்சு தான் ஆகணும். என் வாழ்க்கையை முதல்ல கெடுத்ததே நீ தானே அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்க. ரோஹிணி என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நீ பண்ணலைன்னா நானும் என் பிள்ளை கிறிஷும் இனி உன் கண்ணு முன்னாடி என்றைக்குமே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போக அங்கே அவங்க யோசிக்கவும் செய்கிறாங்க.
ரோஹிணி சொன்னது போல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, முத்து மீனாவை பார்க்க போகிறாங்க. ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் கோவம் இருக்க தான் செய்யுது. தம்பி, நீங்கள் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும். மீனா இந்த மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே விளம்பரம் பண்ணியிருந்ததை நானும் பார்த்தேன். அதுக்காக தான் நானும் வந்தேன். ரோஹிணியால் முன்ன மாதிரி வேலைக்கு போக முடியலை. கிருஷிக்கும் ரோஹிணிக்கு இடையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. கிருஷி கேட்குறதுனால அது ரோஹிணிக்கு டென்ஷனை தான் கொடுக்குது. அதனால் அவளும் கிருஷி சரியாக பார்த்துக்கிறதில்ல. கிருஷிக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுக்கறதுக்கு என் கையில் காசு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான்ப்பா நான் இந்த வேலைக்கு வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து டக்குன்னு கொஞ்சம் மனசு மாறவும் செய்கிறாங்க. மீனாவும், என்னங்க கிருஷிக்காகன்னு தானே சொல்கிறாங்க, வந்துட்டு போகட்டுங்க அப்படின்னு சொல்ல, சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வண்டி எடுத்துகிட்டு போங்க, இங்கே நாளையிலேருந்தே வேலைக்கு நீங்கள் வரலாமா அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்லும்போது அதை கேட்ட கிருஷோட பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. வர்ற வழியில் சிந்தாமணி இங்கே பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு கிருஷோட பாட்டிகிட்ட பக்கத்தில் போக, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இந்த உதவியை எனக்காக பண்ணுறேன்னு சொன்ன போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்னதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்லவும் செய்கிறாங்க. நான் சொன்னது போல் மீனாவுடைய கையெழுத்துலேருந்து மீனா அப்பப்போ என்னென்ன ஆர்டர் எடுக்கிறா இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறது மூலமாக தான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் இங்கே உங்கள் கையிலையும் இருக்குது அப்படின்னு அங்கே சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணிகிட்ட பல்லான்னு ஒரு அறையை விடவும் செய்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஏற்கனவே கிளம்பி போன முத்து இவங்க 2 பேரையும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு பக்கத்தில் வரும்போது தான் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது, இப்போ உறுதியாக ஆயிடுச்சு நினச்சிட்டு முத்து பக்கத்தில் வரும்போது அங்கே ரோஹிணியுடைய அம்மா சிந்தாமணி கணத்தில் ஓங்கி பல்லான்னு ஒரு அறையை விடுறத முத்துவும் பார்த்துட்றாங்க. என்ன நினச்ச, பணத்துக்கு விலகு போகக்கூடிய ஆள் நினச்சியா? இந்த ரோஹிணி தான் அறிவே இல்லாமல் இப்படி மற்றவங்க வாழ்க்கையை சீரழித்து தான் வாழ்க்கையை சரி பண்ணி நினைக்கிறானா? நீ ஒரு பெரிய மனுஷி தானே, இதெல்லாம் சரி தப்புன்னு உன்னால் எடுத்து சொல்ல முடியாதா? அவளை விட அதிகமாக நீ மீனாவை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்க. இப்போன்னு இல்லை, எப்போதுமே மீனா தான் அந்த சங்கத்தில் தலைவியாகவும் இருக்க போகிறான். இப்படி இருந்து அவன் நல்லது தான் செய்ய போகிறான். நீ செய்கிற அதே தப்பை என்னால் திரும்பவும் செய்ய முடியாது. ஏற்கனவே நான் என் பொண்ணுக்காக ஒரு பெரிய தப்பை பண்ணதே போதும். திரும்ப திரும்ப தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறதுக்கு உன்னாலாட்டம் நான் ஒன்று முட்டாள் கிடையாது அப்படின்னு அங்கே ரோஹிணியுடைய அம்மா சொல்ல, இதை கேட்ட எங்கள் சிந்தாமணிக்கு பயங்கர கோவம் வருது. யாரு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ யார் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த அளவுக்கு பொறுமையாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இந்நேரம் நடக்கிறதே வேற அப்படின்னு இங்கே சிந்தாமணியை பார்த்து ரோஹிணி அம்மா திட்டவும் செய்கிறாங்க. முத்து இதெல்லாம் பார்த்து ஷாக்காக நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்காக நீ சம்மதிச்சு அந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா உன்ன மாதிரி நிறைய ஆட்கள் மீனா பின்னாடி சுற்றிக்கிட்டே தானே இருக்காங்க. மீனாவை எப்போ கீழே சாய்க்கலான்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. மீனாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பாதுகாப்பை கொடுக்கலான்றதுக்காக தான் அந்த வேலைக்கே நான் போய் சேர்ந்தேன். அதுவும் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை நான் அவங்ககிட்ட வாங்கியே ஆகணும். அதுக்காக தான் நான் வேலைக்கு நான் போய் சேரவும் செஞ்சேன். இனிமேல் மீனா விஷயத்துலேயும் முத்து விஷயத்துலேயும் நீ தலையிடக்கூடாது. அப்படி ஒருவேளை தலையிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு ரோஹிணியுடைய அம்மா இங்கேருந்து மிரட்டிட்டு போக எல்லாம் பார்த்த முத்துவை ஷாக்காகி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? ஆனால் இவங்க சரியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த சிந்தாமணியும் ரோஹிணியும் சேர்ந்து பெரிய பிளானே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு முத்து நினைக்கிறாங்க. அந்த கோவத்தோட தான் இங்கே என்ன, அதாவது எப்படியாவது ரோஹிணி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிந்தாமணி நேராக வீட்டுக்கு கோவத்தோட கார்லேருந்து வந்து இறங்குறாங்க. டேய் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்தா ஆட்கள் எல்லாரும் அடிபட்டு கிடக்க, அங்கே இருந்த வண்டி முழுக்க செதறி கிடக்கும். ரசியான வண்டின்னு வச்சிருந்து இல்லையாக்கா, இன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்து வண்டியை இப்படி சுக்குநூறாக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, யாருடா என் வண்டியை அப்படி அடித்து உடைச்சதுன்னு ரொம்ப கோவத்தோட சிந்தாமணி பார்க்க, நான் தான் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இங்கே முத்து வந்து நின்னதை பார்த்ததும் சிந்தாமணிக்கு பகின்னு ஆகிடுது. நீ என் வண்டியை உடைச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் கால் பண்ணுறேன், என்னையும் மீனாவையும் வேவு பார்க்குறதுக்காகவும் மீனாவுடைய இந்த சங்க தலைவி பொறுப்பை மொத்தமாக உடைக்கிறதுக்காகவும் நீ ஒரு ஆளை எங்கள் கூட்டத்துக்குள்ளே இறங்கியிருக்குன்னு சொல்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட சிந்தாமணி அப்படியே அமைதியாகி பார்க்குறாங்க. இங்கே பார், என்கிட்ட வச்சுக்கிட்டா உனக்கு இதான் நிலைமை, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ உன்னை அடிக்கவும் செஞ்சேன். உன்னை அடிக்கிறதுக்கு பதிலாக தான் இந்த காரை அடித்து உடைக்கவும் செஞ்சேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகும்போதே திரும்பி பார்த்து சொல்கிறாங்க, ரோஹிணிக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல, ஆனால் ரோஹிணி அம்மாவை நீ தான் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு தெரியும். ஆனால் அவங்க என்னைக்கும் எனக்கு எதிராகவோ மீனாவுக்கு எதிராகவோ இங்கே துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் முழுமையாகவே அவங்கள நம்புகிறோம். இன்றைக்கி அதை நான் கண்கூடாவும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி முத்து தான் கன்னத்தில் கை வச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து தலையை சாச்சிக்கிட்டு நகர்ந்த மெதுவாக நடந்து போக, இங்கே சிந்தாமணி அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. எங்கள் காரையும் பார்த்து அழுதுகிட்டு நிற்கிறாங்க.